அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பெண்களுக்கு தேவையான ஒரு அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது மகளிர் உரிமை தொகையை பத்தி. இந்த மாசம் மகளிர் உரிமை தொகை வருமா? வராதா? அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு. ஏன்னா, புதிய ஆட்சி தொடங்கி இருக்கு. இந்த நிலையில இந்த 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை வருமா? வராதா? அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு. கண்டிப்பா வரும். அதாவது நமக்கு வழமையா வரக்கூடிய ரூ. 1000 இந்த மாதம் நம்மளோட வங்கி கணக்குல போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்போ புதிய அரசாங்கம் மாறி இருக்கறனால, புதுசா நம்மள அப்ளை பண்ண சொல்லுவாங்களா? அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதனால அதுக்கு தேவையான ஆவணங்கள நம்ம கண்டிப்பா ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கணும். இன்னும் பெண்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும் அப்படின்னா, இதுவரைக்கும் மகளிர் உரிமை தொகை வாங்கல அப்படிங்கிறவங்க கூட இப்ப அப்ளை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, புதுசா வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் பெண்களுக்கு முக்கியத்துவம் குடுக்குறாங்க. நிறைய சலுகைகள் குடுக்குறாங்க. முதல் தீர்மானமே பெண்களுடைய பாதுகாப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க எந்த அளவு ஃபாலோ பண்றாங்க, நம்மலாம் அதெல்லாம் எந்த அளவு பார்க்க போறோம் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். நம்ம ஏற்கனவே ரூ. 1000 மாதா மாதம் வாங்கிட்டு இருக்கோம். வருஷத்துக்கு ரூ. 12,000 நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா, இப்போ புதிய நபர் ஆட்சியில அமர்ந்திருக்கிறதுனால, இப்போ அவங்க சொன்ன வாக்குறுதிப்படி 2,500 மாதா மாதம் நமக்கு வரணும். நேத்து தான் பதவி ஏத்தாங்க. பெண்களுக்கு நிறைய சலுகைகள்லாம் சொல்லியிருக்காங்க. அதுல பெண்கள் மகளிர் உரிமை தொகைய பத்தியும் பேச்சுக்கள் வந்திருக்கு. ஆனா, இதுல என்னென்ன வரம்புகள் அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ கரண்ட் 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா, 500 யூனிட் கீழ பயன்படுத்தும்போது மட்டும் தான் இந்த சலுகைகள் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி மகளிர் உரிமை தொகை வாங்குறதுலயும் நமக்கு ஏதாவது வரம்புகள் வருமா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். ஆனா, இதுவரையும் மகளிர் உரிமை தொகை வாங்காதவங்களுக்கு கண்டிப்பா அப்ளை பண்றதுக்கான வாய்ப்பு அவங்க குடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ 15ஆம் தேதிய நெருங்கிட்டு இருக்கறனால, புதுசா ஆவணங்கள் எதுவும் தேவையில்ல. ஏற்கனவே போயிட்டு இருக்கிறவங்களுக்கு அப்படியே நம்ம அந்த தொகைய போட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரியும் பேச்சுக்கள் நிலவிட்டு வருது. இப்போ இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துரலாம். இப்போ முதல்ல நம்மகிட்ட ஆதார் கார்டு இருக்கணும். ஆதார் கார்டுல கண்டிப்பா உங்களோட மொபைல் நம்பர நீங்க இணைச்சிருக்கணும். அடுத்தது பான் கார்டு இருக்கணும். அடுத்தது பாஸ்புக், பேங்க் அக்கவுண்ட் புக்கு கண்டிப்பா இருக்கணும். கண்டிப்பா நீங்க உங்களோட மொபைல் நம்பர ஆதாரோட இணைச்சு வைங்க. புதுசா நீங்க அப்ளை பண்றவங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா இத ஃபாலோ பண்ணுங்க. இந்த 3 விஷயங்கள தாண்டி ஒரு ஆவணம் நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்னா, அது கரண்ட் பில்லு தான். கண்டிப்பா நீங்க வாடகை வீட்ல இருந்தாலும் சரி, சொந்த வீட்ல இருந்தாலும் கரண்ட் பில் கட்டுன அந்த பில்ல கண்டிப்பா வச்சுக்கோங்க. இதுவும் கண்டிப்பா தேவைப்படும். அடுத்தது ஸ்மார்ட் கார்டு, அதாவது ரேஷன் கார்டு இருக்கு இல்லையா? அந்த ஸ்மார்ட் கார்டும் நீங்க கண்டிப்பா தயாரா வச்சுக்கணும். அடுத்தது ஆதார் கார்டு, அடுத்தது ஈபி பில், அடுத்தது பாஸ்புக்கு, அடுத்தது பான் கார்டு. இதெல்லாமே நீங்க தயார் பண்ணி வைங்க. உங்களோட ஆதார கார்டை பேங்க்ல கொண்டு போய் நீங்க லிங்க் பண்ணி வச்சிருங்க. கண்டிப்பா உங்களோட ஆதார்ல உங்களோட மொபைல் நம்பரை லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாமே நீங்க தயார் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசா நீங்க அப்ளை பண்றதுக்கு இதெல்லாம் தேவை. ஆனா இப்ப பழைய மெம்பர்ஸுகளுக்கும் வேற ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படி ஏதாவது புதிய அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.